போகி பண்டிகையின் போது காற்று மாசுபடும் வகையில் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் எரிப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மாவட்ட செயலாளர் கதிர்காமன் அவர்கள் விருத்தாசலம் கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்து பேட்டி அளித்த காட்சியை தற்போது காண இருக்கிறோம். சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். அந்த மனுவுடைய விவரம் என்னென்னா, வருடம் இந்த போகி பண்டிகை சமயத்தில் பொங்கல் சமயத்தில் குப்பைகளை கொடுக்கும் போது உங்களுக்கு தேவையில்லாத சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் புகை மூட்டங்களை ஏற்படுத்துறது, தேவையில்லாத நெகிழி குப்பை டயரு போன்றவற்றை போட்டு எரித்து பாதிப்பு உண்டாக்குறது. இதனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது தெரிஞ்சும் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, டயரை கொளுத்துறாங்க, துணிமணியை போட்டு கொளுத்துறாங்க. அப்போ கொளுத்தும் போது என்னாகும், காற்றில் மாசு போயிடும். அந்த மாசு என்னாகும், உடலில் நோயை உண்டாக்கும், புற்றுநோயை உண்டாக்கும், தோல் அரிப்பு உண்டாகும். இதெல்லாம் கணக்கில் பண்ணி தான் நாங்கள் இங்கே மனு கொடுக்க வந்திருக்கோம். சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக கொடுக்க வந்த மனுவின் நோக்கமே டயர்களை முறைப்படி நீங்கள் மேலாண்மை பண்ணணும். மக்கும் குப்பை மக்காத குப்பையை தனியாக பிரித்து எடுக்கணும். அப்போ தான் இந்த வருகிற போகி பண்டிகையில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும், காற்று மாசு அடையாது. அதற்காக தான் நாங்கள் இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம். நீங்கள் தயவுசெய்து பொதுமக்கள் ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் போகி பண்டிகை அன்றைக்கி பழைய பொருட்கள் நீங்கள் கொளுத்துறீங்க, டயரை போட்டு கொளுத்துறீங்க, பாயை போட்டு கொளுத்துறீங்க, பழைய துணிமணி பாலிஸ்டர் துணி எல்லாவற்றையும் கொளுத்தும் போது என்னாகும், காற்று மாசுபடும். அதனால் தயவுசெய்து யாரும் அதேமாதிரி செய்யக்கூடாது. உங்களுடைய குப்பைகளை நீங்கள் மூட்டை கட்டி வச்சிங்கன்னா நகராட்சி நிர்வாகம் அதை எடுத்துக்கொண்டு போய் தனியாக மேலாண்மை பண்ணிக்கும். குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து எடுத்துக்கும். அதனால் போகி பண்டிகையில் மாசு ஏற்படக்கூடாது, காற்று மாசு ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்க வந்திருக்கோம்.